இப்போ இதில் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 330 வாட்ஸ் பேனல் போட்டிருந்தோம். அப்போ அந்த மாதிரி பேனல் நம்ம வாங்கும்போது ஒரு பேனலில் 40 45 வோல்ட்டு மேக்ஸிமம் விஓசின்னு சொல்லுவாங்க, 40 வோல்ட் வரும். அதே நேரம் ஆம்பியர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது 8.5 ஆம்பியர். நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்டான கண்டிஷனில் சாதாரண வெயில் அடிக்கும்போது ஒரு 7.5 ஆம்பியராவது வரணும். அப்போ ஒரு 40 வோல்ட்டு ஒரு 7.5 ஆம்பியர் அப்படி வரும்போது கிட்டத்தட்ட நமக்கு அந்த பேனல் நல்லா இருக்குது, 90% நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி நாங்கள் பல இடங்களில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ பேனல் பார்க்கும்போது வோல்டேஜ் வந்து ஒரு 35 40 வோல்ட் வந்துடும். ஆனால் ஆம்பியர் செக் பண்ணும்போது 1.5 ஆம்பியரு, 2 ஆம்பியரு, 0.5 ஆம்பியரு அந்த மாதிரி தான் வரும். ஆம்பியர் தான் ரொம்ப ட்ராப் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஆனால் தரமான பேனல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆம்பியரும் கரெக்டாக இருக்கும், வோல்டேஜும் கரெக்டாக இருக்கும். மேகம் கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட நமக்கு சோலார் பம்ப் ஓடும். சோலார் பம்புங்கிறது தினசரி ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஓடணும் அப்படின்றதுக்காக தயாரிக்கப்பட்டது தான். கரண்ட்டே கிடைக்காத இடங்களில் நம்ம சோலார் பேனல் போடும்போது பகல் நேரத்தில் 6லேருந்து 8 மணி நேரம் கட்டாயம் ஓடிடும். இந்த பம்பு நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆன பிறகும் கூட இன்னும் நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி சோலார் பேனல் நீங்கள் போடணும் அப்படின்னா இப்போதைக்கு மோனோகிறிஸ்டலின் பேனலில் போட்டு தரோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.